இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? உரம் போட போறோம். ஸோ பக்கெட்ல எல்லாம் உரம் ரப்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உரம் போட போறோம். உரம் எப்படி இருக்கு, உரம் போட்டா என்ன யூஸ்ன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ பாத்தீங்கன்னா எங்க அம்மா எப்படி உரம் போடுறாங்கன்னு இப்போ காட்ட போறேன். அம்மா கொஞ்சம் உரம் போட்டு காட்டு. ஸோ பாத்தீங்கன்னா அங்கங்க சும்மா லைட்டா தெளிக்கணும். ஜாஸ்தி போட்டாலும் வந்து செடி வந்து அழுகிரும். ஸோ அந்த கன்சிஸ்டன்ட்டை மெயின்டைன் பண்ணாதான் செடியும் நல்லா இருக்கும், பூவும் நல்லா வரும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பூ தோட்டத்துக்கு உரம் போடலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நாங்க வந்து உரம் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு உரம் போடுறதுக்கு. இப்போ உரம் வந்து இதுதான் உரம். இங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இருக்குங்க இல்லையா கல்லா, அதுதான் உரம். இது வந்து கவர்மெண்ட்ல குத்த உரம் தான். ஸோ இது வந்து ஒன்றும் செடிக்கு ஒன்றும் ஹார்ம்ஃபுல் இல்லை. செடியெல்லாம் நல்லாவே வளரும். ஆனா இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஆட்டுப்புழுக்க தான் மெயின் செடிங்களுக்கு. ஆட்டுப்புழுக்க வந்து நம்ம நல்லா செடிங்களுக்கு இயற்கையா உரம் போட்டா தான் இந்த செடிங்கெல்லாம் நல்லா வரும். இப்போ பாத்தீங்கன்னா செடியோட கண்டிஷன் இங்க பாருங்க, செடியில பூவே இல்லை. பிளஸ் செடி இங்க பாத்தீங்கன்னா அந்த இது வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கணும் குச்சி மாதிரி. ஆனா பாத்தீங்கன்னா அது வந்து பெண்டா இருக்கு, மெல்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இருந்தா செடி வந்து வீக்கா இருக்குன்னு அர்த்தம். ஸோ வி ஹாவ் டு கிவ் உரம் வந்து நம்ம போட்டே போடணும். வெயில் அடிக்குதுல்ல, அதுதான் இப்போ நம்ம செஞ்சுன்னு இருக்கிறோம் நம்ம காட்டுல. ஸோ உரம் போட்ட பக்கெட்டை நம்ம நல்லாவே கழுவி வெயிலில் காய வைக்கணும். ஆடு மாடு வந்து வாய் வச்சிடக்கூடாது. ஸோ அந்த பக்கெட்டை வந்து நம்ம ரொம்ப நல்லாவே கழுவி வைக்கணும்.